தொழுகையின் வாஜிபாத், கடமைகள் என்னென்ன? அர்கான் பார்த்தோம், 14 அர்கான் பார்த்தோம். அதாவது அதெல்லாம் தூண்கள். அது அல்லாம வாஜிபாத் கடமைகளும் இருக்கின்றன. முதலாவது, தொழுகையில் தக்பீர் தஹ்ரீமா தவிர, அதாவது முதல் தக்பீர் தவிர எல்லா தக்பீர்களும் வாஜிப், கடமைகள். அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் தக்பீர் சொல்லி அல்லாஹு அக்பர் சொல்லி போகிறது இருக்குது. இது ஒரு கடமை, வாஜிபுகளில் உள்ளது. முதல் தக்பீர் ஒரு ருக்குன், அது சொல்லாமல் தொழுகையை தொடங்கலைன்னு அர்த்தம். அதை சொல்லாமல் நிறைவு செய்த தொழுகை அல்ல, செல்லாது. மற்ற தக்பீர்களை பொறுத்தவரை அது வாஜிபாத், அது கட்டாயம். ஆனால் அதில் ஏதோ மறதி ஏற்பட்டதென்றால் அப்போது அந்த மறதிக்காக நாம் சஜ்தா செய்வோம். முதலாவது இது. இரண்டாவது, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வது இமாமுக்கும் தனியாக தொழக்கூடியவருக்கும் கட்டாயம். தனியாக தொழுகிறவா இருந்தாலும் இமாமா இருந்தாலும் 2 பேருக்கும் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வது வாஜிப். இமாமுக்கு பின்னால் தொழக்கூடியவர்கள் இதை சொல்ல வேண்டியவங்க அவசியம் இல்லை. தனியாக தொழக்கூடியவராக இருந்தால் கட்டாயம் சொல்லணும். இமாமா இருந்தாலும் சொல்லணும், தனியாக தொழக்கூடியவராக இருந்தால். ஆனால் இமாமை பின்பற்றி ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பின்னாடி தொழுகிறவர் அவங்க கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. ஆனால் தனியாக தொழுகிறவர் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ருக்கூல் இருந்து எழும்போது அவர் சொல்ல வேண்டும். இமாமும் சொல்ல வேண்டும், சமி அல்லாஹு லிமன் ஹமிதாவை தனியாக தொழுது கொண்டிருக்கிறவரும் சொல்ல வேண்டும். மூன்றாவது, ரப்பனா லக்கல் ஹம்து சொல்வது. இமாம், அவருக்கு பின்னால் தொழக்கூடியவர், தனியாக தொழக்கூடியவர், அனைவர் மீதும் கடமை. எது? ரப்பனா லக்கல் ஹம்து, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்ன பிறகு ரப்பனா லக்கல் ஹம்து. இது இமாமும் சொல்ல வேண்டும், பின்னாடி நிற்கிறவனும் சொல்ல வேண்டும், தனியாக தொழுதுகிட்டு இருக்கிறவா இருக்கலாம் அவரும் சொல்ல வேண்டும். ஃபஇதா காலல் இமாமு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ஃபகூலு ரப்பனா வலக்கல் ஹம்து. இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அல்லாஹ்வை அவனையே போற்றி நான் கூறுகிறேன், அவன் செவியேற்று கொண்டான் என்று கூறும் பொழுது, இமாம் சொல்லும்போது ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிதில 267வது ஹதீஸாக நமக்கு. நான்காவது வாஜிப், கடமை, ருக்கூவில் ஒருவர் சுப்ஹான ரப்பியல் அதீம், மிக தூய்மையானவனாகிய என்னுடைய இரட்சகன், என்னுடைய இறைவன், என்னுடைய ரப்பு மிகவும் மகத்தானவன் என்று சொல்வது. இது தஸ்பீஹ், சரியா? இதை ஒரு முறையாவது ஒருத்தர் சொல்ல வேண்டும். 3 முறை சொல்வது சுன்னத்து, ஆனால் ஒரு முறையாவது சொல்வது கடமை, வாஜிப். அப்போதான் அது பரிபூர்ணமாகும். அது சுன்னத்தா 3 தடவை சொன்னால் அது பரிபூர்ண நிலை, சரிங்களா? 10 முறை சொல்வது ரொம்ப உயர்ந்தது. ஷேக் ஃபௌசான் குறிப்பாக 10 முறை சொன்னால் அது இன்னும் சிறந்தது, உயர்ந்தது. ஆனால் ஒரு முறை சொல்வது வாஜிப், 3 முறை சொல்வது சுன்னா, 10 முறை சொல்வது, அதிகரித்து சொல்வது உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது 4வது வாஜிப், சுப்ஹான ரப்பியல் அதீம் சொல்வது. 5வது, சுஜூதில் ஒருவர் சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்வது. மிக தூய்மையானவனாகிய என்னுடைய இரட்சகன், என்னுடைய ரப்பு மிகவும் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றது. இதை ஒரு முறை சொல்வது, இது வாஜிப். 3 முறை சொல்வது சுன்னா, சிறந்தது. அப்போ ஒரு முறையாவது ஒருவர் அதை சொல்ல வேண்டும். சுஜூதில் சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்வது. 6வது, 2 சஜிதாக்களுக்கு மத்தியில் ரப்பிஃபிர்லி, என்னுடைய இரட்சகனே என்னை மன்னிப்பாயாக என்று சொல்வது. இது ஒரு முறை சொல்வது. 3 முறை சொல்வது சுன்னா. ஆனால் ஒரு தடவையாவது 2 சஜிதாக்களுக்கு நடுவில் உட்கார்ந்து அவர் ரப்பிஃபிர்லி என்று சொல்வது. 7வது, முதல் தஷஹுத், அதாவது உட்கார்கிறோம் இல்லையா, அத்தையாத்து ஓதுறோம், அந்த முதல் தஷஹுதில் அத்தையாத்து சொல்வது, ஓதுவது. இது முதல் தஷஹுதுக்குள்ளது.
சொல்லப்போனால் தொழுகை நிறைவு செய்வதற்காக உள்ள கடைசி அமர்வாக இருந்துச்சுன்னா அது அர்கானில் உள்ளதாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, இது 2 தஷஹுது இருந்து 4 ரக்காயத் தொழும்போது முதல் 2 ரக்காயத்து உட்காந்து, அல்லது 3 ரக்காயத் மக்ரிப் போல் 3 ரக்காயத் தொழும்போது முதல் 2 ரக்காயத்து உட்கார்ந்து தொழுகிறோம் இல்லையா, உட்கார்ந்து தஷஹுது உட்கார்றோம் இல்லையா, உட்காரும்போது அப்போ அந்த நேரத்தில் நாம் அத்தையாத்து ஓதுறோம். இது ஒரு வாஜிப். அப்போ இந்த அத்தையாத்து ஓதணும், இது வாஜிபாக இருக்கு. 8வது முதல் தஷஹுதிற்காக அமர்வது, இது ஒரு வாஜிப். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் தொழுதிருக்கிறாங்க. வஸல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி அப்படிங்கிற ஹதீஸ் தான் இதற்கு ஆதாரமாக உலமாக்கள் குறிப்பிடுறாங்க. இந்த 8ல் இந்த கடமைகளில் ஒன்றை ஒருத்தர் வேண்டுமென்றே விட்டு விடுகிறார் என்றால் அவருடைய தொழுகை வீணாகி பாத்தில் ஆகிடும். யார் மறதியின் காரணமா அல்லது அறியாமையின் காரணமாக விட்டு விட்டாரோ அவர் மறதிக்கான சுஜூது செய்தால் போதும். ஒருத்தர் மறந்து விட்டுட்டார், அவர் உடனே தொழுகை இறுதியில் அவர் சஜிதா சஹு செய்தால் போதும். இல்லை ஒருத்தர் தெரியாமல் விட்டுட்டார், நம்ம பார்க்குறோம், நீங்கள் அதை விட்டுட்டீங்களே தெரியாதா அப்படின்னு. இல்லை எனக்கு அப்படி தெரியவே தெரியாது அப்படின்னு உடனே நீங்கள் சஜிதா சஹு செய்வீங்கன்னு அவருக்கு சொல்லலாம். அவரும் சஜிதா சஹு செய்வதே போதும். அப்போது மொத்தம் 8 வாஜிபுகளை நாம் இதில் பார்க்குறோம். முதலாவது தக்பீர் தஹ்ரீமா தவிர உள்ள எல்லா தக்பீர்களும் வாஜிப். 2வது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வது இமாமுக்கும் தனியாக தொழக்கூடிய ஒரு கட்டாயம், இமாம் பின்பற்றி தொழுபவருக்கு கட்டாயம் இல்லை. 3வது ரப்பனா லக்கல் ஹம்து, இது 3 பேருக்குமே கட்டாயம், இமாமாக இருக்கட்டும், தனியாக தொழக்கூடியவராக இருக்கட்டும், இமாமை பின்பற்றி தொழக்கூடியவராக இருக்கட்டும். 4வது ருக்குவில் தஸ்பீஹ் செய்வது, சுப்ஹான ரப்பியல் அதீம் சொல்கிறது. 5வது சுஜூதில் தஸ்பீஹ் செய்வது, சுப்ஹான ரப்பியல் அலா சொல்வது. 6வது 2 சஜிதாவுக்கு மத்தியில் உட்கார்ந்த உடனே ரப்பி ஃபிர்லி, என் ரப்பே என்னை மன்னித்து விடு என்று சொல்வது, ஒரு தடவையாவது சொல்வது. 7வது முதல் தஷஹுதுல அத்தையாத்து ஓதுறது. 8வது முதல் தஷஹுதுக்காக உட்காருவது. இந்த எல்லாமே வாஜிபுகள் அப்படின்னு ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவங்களுடைய அல் முலஹ்ஸுல் ஃபிக்ஹில நமக்கு குறிப்பிடுறாங்க.